திருமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். திருமாவளவனுடைய நிறைய நேர்காணல்களை சமீபத்தில் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய பார்வையில் அவர் ஒரு மாதிரி அவருடைய நேர்காணல்கள் பேச்செல்லாம் ஒரு தெளிவு தெரியுதா, இல்லை மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு குழப்பமான மனநிலையில் சில விஷயங்களை பேசுகிறதா நினைக்கிறீங்களா? ஏன்னா சில விஷயங்கள் பார்க்கும்போது முன்னுக்கு பின் முரணாகவும் இருக்குது அவருடைய சில பேச்சுக்கள். அவர் என்ன குறித்து பேசுவதாகட்டும், அவர் என்ன பேசுறாருங்கிறதோட என்ன செய்யறாருன்னு தான் பார்க்கணும். அவர் தாவேகா கூட்டணி அரசுல அமைச்சரவையில் இடம்பெற்றார். இது பெரிய சாதனை. இன்னைக்கு 18 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வந்த பாமகவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலையில வரல. இவருக்கு 4 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ 1 எம்எல்ஏன்னு வந்தவருக்கு 2 எம்எல்ஏல அந்த வாய்ப்பு வந்துச்சு. இன்னைக்கு அவங்க இண்டிபெண்டா ஒரு காங்கிரஸ்கார அமைச்சர், அது ஒரு பொதுத்தள கட்சிக்குள்ள உள்ள ஒரு அமைச்சர், பரமேஸ்வரன் பொதுத்தள கட்சி, தென் ஜோதி வெங்கடாச்சலம் பொதுத்தள கட்சி, சத்யவாணிமுத்து பொதுத்தள கட்சி, தென் ஆராசா பொதுத்தள கட்சி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தங்களை மையமாக வச்சு ஒரு தலித் அசட்டேஷனை முன்னிறுத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், அதுலேயும் நிறைய சகோதரர்கள் வன்னியர் மெயினா தான் அந்த கட்சிக்குள்ள இருந்து ஒருத்தர் அந்த அடையாளத்தோட அமைச்சராயிருக்காருன்னா இது ஒரு ஜாதிய ஒரு கூரோட பார்த்தோம்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். ஜாதியா ஒரு கூரோட இந்த சாதனையை படைச்சிருக்கிறது பறையர் சமூகம், சகோதரர் தொல் திருமாவளவன், சகோதரர் வன்னியரசு. இது மறைக்கவே முடியாது. இதை நம்ம ஒரு விஷயத்த பல கோணத்திலையும் பார்க்கணும். கண்டிப்பா. நான் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு விஜயை சப்போர்ட் பண்ணது ஒரு ராகுல் காந்தி தரப்போட ஒரு அயோக்கியத்தனங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அது ஒரு முறையான அரசியல் அல்ல, அறம் சார்ந்த அரசியல் அல்ல. பாஜகவை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு கவர்னர் ஆட்சி வந்துடும், அது வந்துடும்னு அவங்க போறது. பட் இதோட நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்னைக்கு தமிழ் மண்ணில் எந்த சமூகமும் பெற முடியாத இதை முத பறையர் சமூகம் அதை பெற்றிருக்காங்கன்னா அது திருமாவளவனின் சாதனை, வன்னியரசின் சாதனை. அது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன், எம்பவர்மெண்டா தான் பார்க்குறேன். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா திருமாவளவன் படத்தையும் வன்னியரசு படத்தையும் வச்சு எங்கள் ஆட்சி எங்கள் இதுன்னு அவங்க கொண்டாடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்குல்ல. அப்புறம் அதே இடத்துல ஒரு இடத்துல சொல்றாரு திருமாவளவன் நாங்க அமைச்சரவையில் இருக்கிறோம், நாங்க நினைச்சா கூட வெளியே கூட வர முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா இன்னும் திமுகவிலேருந்து ஒரு முழுமையா அவங்க விடுபடலை அல்லது ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அது எடப்பாடியோட ஒரு தப்பான வீகத்தால ஸ்லிப்பான ஒரு மேட்ரு. திருமாவளவன் சிஎம்ங்கிறதுக்கு எடப்பாடி ஒத்துருக்கணும், வந்திருக்கோம். அது ஒரு வாய்ப்பு திருமாவளவனுக்கு அருமையா வந்தது. எடப்பாடி அந்த இடத்துக்குள்ள என்ன பார்த்தாருன்னா, திருமாவளவன் சிஎம் ஆனா அதை வச்சு வேலுமணி, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் இவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆயிடுவாங்கன்னு அவர் கணக்கு போட்டுட்டார். எனக்கு தெரியும். அது திமுகவில் உள்ள நம்மளோட ஒரு நட்பு வளையத்தில் ஒரு அண்ணாச்சியும் சிவி சண்முகம் அதில் பேசிட்டு இருந்தது நான் கேட்ட ஒரு இதில் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு சின்ன இதில் எடப்பாடி கட்டையை போட்டுட்டாரு, திருமாவளவன் சிஎம் ஆகிறது அந்த இடத்துக்குள்ள இதாயிட்டு. திருமாவளவன் ஒரு அட்டோர்னி பிரி சகோதரன்னு அவர் கட்டையை போடலை. திருமாவளவன் சிஎம் ஆனா உள்கட்சி அரசியல்ல நமக்கு போட்டியா வரக்கூடியவங்க எல்லாம் எம்பவர் ஆயிடுவாங்களோன்னு அவரு அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க அந்த இதுல போட்டுச்சாரு. அது இப்ப அதிகாரம் இல்லாதனால ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ திருமாவளவனுக்கு இந்த சூழல் எல்லாம் வந்ததுனால மீண்டும் இப்படி ஒரு சூழல் வருங்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கலாம். ஏன்னா 2 எம்எல்ஏ தான்னாலும் தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும்பான்மை ஒரு சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவரா சகோதரர் தொல் திருமா இருக்காருங்கிறத அந்த இடத்துக்குள்ள ஒரு முக்கியமான. அவர் ஏன் அந்த மாதிரியான பேசுறாருங்க? திமுக கூட்டணியில இருந்து நாங்க எந்த கூட்டணி, இந்த தாவேகா கூட்டணிக்குள்ள வரலங்கிறாரு, ஆனா அமைச்சரவைக்குள்ள இருக்கிறாரு, நான் அமைச்சர்ல இருந்து நாங்க வெளியே கூட வர முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றதுனால எதை நிறுவ முயற்சி பண்றாருன்னு கேட்கிறேன். இல்ல அவரே சொல்றாரு எங்க மேலதான் எல்லாரை விட எங்க மேல அதிகமான விமர்சனங்கள் வைக்கிறீங்க நம்ம விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. பிளஸ் மைனஸ் தான் நம்ம சொல்றது நியாயமா சொல்றேன்னு அவருக்கு தெரியும். இல்ல விசிக்க பொதுவா சொல்றாரு அவர். பொதுவா அது இருக்குது. ஒரு இப்ப சொல்றேன்ல, ஒரு பறையர் சமூகம் எம்பவர் ஆயிட்டாங்க, அவங்க இதாயிட்டாங்கிறது சோசியல் மீடியால ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஹேட் பாலிசியில உள்ளதுதான் நம்ம சமுதாயம். அதை மீறி நம்ம அந்த ஹேட்ரடை விட்டு
ஒரு பாசிட்டிவா போகணுங்கிறதுக்காக தான் நம்ம பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம அந்த இடத்துக்குள்ள கேட்டட் இல்லை நமக்கு. அவரோட வெயிட்டையும் சொல்றோம், அவரோட சந்தர்ப்பவாதத்தையும் விமர்சனம் பண்றோம். அதுல நாம தயங்கல்ல. அவரோட சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டையும் நம்ம விமர்சனம் பண்றோம், அவரோட வெயிட்டேஜையும் அவரோட சாதனையும் நம்ம பாராட்டுறோம். அந்த வேலை நம்ம பேலன்ஸ்டா தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுல அவர் வந்து மீண்டும் ஒரு சிஎம் வாய்ப்பு ஒரு காலகட்டத்துக்குள்ள நமக்கு வராதா, அதுக்குள்ள சூழ்நிலை ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் ஒன்று, தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு விஜய்ஸ் கவர்மெண்ட்ங்கிற சூழலால தான் இப்போ இருக்குது. என்ன ஃபேக்டர் தான் விஜய்க்கு சாதகமாக இருக்கு, எதிர் எடப்பாடி எலெக்ஷன்ங்கிற மாதிரி எதிர் விஜய் ஆர் எலெக்ஷனுங்கிற சூழல் தான் இருக்குது. விஜயை கூட டிசால்வ் பண்ணிக்கிட்டு என்டிஆர் ஹெக்டே மாதிரி தேர்தலை கொண்டு வரலாம். பட் அதற்கடையில் ஒரு வாய்ப்பு நமக்கு நழுவி போன வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும்னா ஒரு எதிர்பார்க்கல, தப்பு இல்லையே. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பு இல்லையே, நான் தவறுன்னு நான் சொல்லலையே. அது நழுவி போன ஒரு வாய்ப்பு மீண்டும் வராதா, ஒரு சூழல் அதற்கான சூழல் கனியாதான்னு ஒரு தலைவர் ஆஸ்பயர் பண்றதுல தவறு இல்லையே. ஸோ இப்போ வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் சார், இப்போ அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோ அடுத்து இன்னும் 5 ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் இருக்குது. பட் இப்போ வந்து இப்போ உருவாயிருக்குல்ல, தாவேக்க உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த அணிங்கிறது வந்து ஒரு கட்டுக்கோப்பான அணியா காலப்போக்கில் மாறிடுமா, இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இல்லாம? அதாவது விஜய் என்ற காந்தத்தால இழுக்கப்பட்ட 4-5 இரும்புகள் தான் விடுதலை சிறுத்தைகள், IUML எல்லாம் அந்த காந்தத்தை ஒட்டிக்கிட்டு தான் நிற்கும் நான் நினைக்கிறேன். அந்த காந்தத்தை ஒட்டிக்கிட்டு தான் நிற்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல இன்னொரு ஆஃபர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தகுதியில இருந்தது எடப்பாடி பழனிசாமி. நான் என்ன சொல்றது, காங்கிரஸ் வந்து விரும்பி வந்து ஒரு இணைந்த கட்சியா பார்க்கப்படுது. இல்லை அவங்களும் பேசியிருப்பாங்க, அதுல பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா அதற்கு அடுத்து அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய எல்லாமே வந்து பெரிய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் உள்ள வராங்க. IUML ஆகட்டும், கடுமையா அந்த உங்களுக்கு காங்கிரஸே கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருந்தாருன்னா 2 மந்திரி இல்லை 4 மந்திரி வாங்கியிருப்பாங்க. இதான் அரசியலுங்கிறது. அந்த தேவையில கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு விஜய் சுத்தி இருக்கவங்க நினைக்கிறாங்க. அப்போ எல்லா ஆஃபரும் கொடுப்பாங்க, அந்த டெஸ்பரேட்டா எல்லா ஆஃபரும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆஃபர் கொடுத்து ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்டை உருவாக்கிட்டாங்க. இந்த கொலிஷன் கவர்மெண்ட்ல உள்ள 13 பேரும் விஜய்க்கு டேர்ம்ஸ் டிக்டேட் பண்றாங்க. காங்கிரஸ் தலைவர் இவர் செல்வப்பிரதை என்ன சொல்றாரு, நீங்க குதிரை பேரத்தை ஊக்குவிச்சா நாங்க எங்க தலைவர்கள்ட்ட ஆலோசிச்சு எங்க ஆதரவை விட்ரா பண்ணுவோங்கிறார். திருமாவளவன் என்ன சொல்றாரு, 20 பேரை ரிசைன் பண்ண வச்சிருப்பாங்க, நான் கட்டையை போட்டதுனால தான் 4 பேரோட நின்னுங்கிறாரு. சிபிஎம் சிபிஐ வீரபாண்டியனும் சண்முகமும் எங்க தயவுல தான் இந்த கவர்மெண்ட் நடக்குன்னு காலையிலையும் சாயங்காலம் ப்ரெஸ் மீட் பண்ணிட்டு எங்க கவர்மெண்ட், நாங்க தான் கவர்மெண்ட்டை எங்க கைக்குள்ள வச்சிருக்கோம், ஒரு உண்டை எல்லாத்துக்கும் ஒரு பஜனை பாடுறதுக்கு பாஜக எதிர்ப்பு, பாஜக உள்ள வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும்னு ஒரு தங்களோட அரசியல் அயோக்கியத்தனத்துக்கும் சந்தர்ப்பவாதத்துக்கும் சுயநலத்துக்கும் ஒன்றை பேசிட்டு பண்ணுவாங்க இல்லையா, அதை பண்ணிக்கிட்டு இந்த வேலையை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 13 பேரும் ஓகே, 107க்கு மேல 13 இல்லைன்னா மெஜாரிட்டி இல்லை. அந்த 13 ரொம்ப முக்கியமான 13 அல்ல. அந்த 13 கிட்ட இல்லைன்னா நீங்க எடப்பாடி சிஎம்மா சொல்லணும், அல்ல எடப்பாடி உங்களை சிஎம்மா சொல்லணும். அதுதான் முறையான ஒரு அரசியல். பட் நீங்க முறையற்ற அரசியல்ல ஸ்டாலின் சிஎம்மா சொன்ன 13 பேரை வச்சு ஒரு அரசு நடத்தும் போது அந்த 13 பேரும் உங்க தலைக்கு மேல இருந்து டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அதைத்தான் திருமாவளவன் பண்றாரு, வீரபாண்டியம் பண்றாரு, சண்முகம் பண்றாரு, செல்வப்பிரந்தை பண்றாரு, இந்த ஜோதிமணி அம்மையார் பண்றாங்க. அது பண்ணத்தான் பண்ணுவாங்க, சமாளிப்பார் விஜய். விஜய் சமாளிக்கிறத விட விஜய் வந்து என்டிஆர் ஹெக்டே மாதிரி டெசல்யூஷனுக்கு போய் 140 150 வந்து ஃபுல் பிளட்ஜ் சிஎம்மா இருங்க. அதைத்தான் விஜய்க்கு நான் சொல்றேன். விஜய் சுத்தி அதிகாரத்தை கைப்பற்றினவங்க அதை விரும்ப மாட்டாங்க. பட் விஜய்க்கு இமேஜ் அதுல பாதிக்கப்படுதுங்கிறத நான் சுட்டி காட்டுறேன். விஜய் செல்ஃப் ரியலைசைஸ் பண்ணி பார்த்தா ஆர்டி சொல்றது கரெக்ட்ங்கிறத உணர்வார். நன்றி தினமணி சார். நன்றி.